ரஷ்ய ஏவுகணையால எவ்வளவு விரைவாக முக்கிய நகரங்களை தாக்க முடியும்? ஆம், முழுமையான தகவல் இதுதான். ரஷ்யா உக்ரைன் போர் எப்போது வேண்டுமானாலும் உலக போராக வெடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. விளாடிமிர் புதினின் ஏவுகணைகள் எவ்வளவு விரைவாக முக்கிய ஐரோப்பிய நகரங்களை அடைய முடியும் என்ற பீதியை ஏற்படுத்தும் தகவல் வெளியாகியுள்ளது. வெறும் 20 நிமிடங்கள் தான். ஆம், ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் தமது அணு ஆயுத விதிகளை தளர்த்தி போருக்கான ஆயுதங்களை முன்னெடுத்து வருகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் உக்ரைனுக்கு ஆதரவான ஐரோப்பிய நாடுகள் மீது அவர் கோபத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பிரித்தானியாவின் சக்தி வாய்ந்த ஸ்டோம் ஷேடோ ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் பயன்படுத்தியதை அடுத்து புதின் ஐரோப்பா மீது குறிவைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் ரஷ்ய தூதரான ஆண்டர் கேலன் தெரிவிக்கையில் ரஷ்ய ஏவுகணைகள் பாரிஸ் மற்றும் லண்டன் போன்ற தலைநகரங்களை தாக்க வெறும் 20 நிமிடங்களே எடுத்துக்கொள்ள என்று வர்ஷாவை தாக்குவதற்கு இன்னும் குறைவான நேரமே, அதாவது 12 முதல் 15 நிமிடங்களே தேவைப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். அதே நேரம் உக்ரைன் 2025 ஆண்டு கனவு தகர்ந்து விட்டது. ரஷ்ய அமைச்சர் ஆண்ட்ரே பெலிசோ கூறியிருக்கிறார். உக்ரைனின் 2025 ஆண்டு கனவு தகர்ந்து விட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரே பெலிசோ தெரிவித்திருக்கிறார். கடந்த 2025 ஆண்டு ரஷ்யா உக்ரைன் இடையே மோதல் வெடித்தது. நேட்டோ அமைப்பில் உக்ரைன் சேரப்போவதாக தகவல் வெளியான நிலையில இதனால தனது நாட்டிற்கு ஆபத்தான சொல்லி உக்ரைன் மீது ரஷ்யா போரை ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் நீடித்து வருகிறது. இரு நாடுகளுக்கு இடையான போரை முடிவுக்கு கொண்டு வர மற்ற நாடுகள் எடுத்து வரும் முயற்சிகளும் தோல்வியிலே முடிகின்றன. இந்த நிலையில் தான் உக்ரைனில் உள்ள ரஷ்ய ராணுவ நிலைகளை நேரில் பார்வையிட்ட ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரே பெலிசோ அங்கு பணியாற்றும் வீரர்களுக்கு பதக்கங்களை அணிவித்தார். பின்னர் ரஷ்ய ராணுவ அதிகாரிகளிடையே அவர் பேசியதாவது, நமது படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மிகவும் சிறப்பாக உள்ளது. உக்ரைனின் மிக சிறந்த படைப்பிரிவுகளில் அனைத்தையும் நமது வீரர்கள் ஒடுக்கிவிட்டனர். தற்போது நமது படையினரின் முன்னேற்றம் வேகப்படுத்தப்படுகிறது. உக்ரைனின் 2025 ஆண்டு கனவு தகர்ந்துவிட்டது. இவ்வாறு அவர் தெரிவித்தார். முன்னதாக உக்ரைன் போரின் 1000வது தினத்தை முன்னிட்டு அந்த நாட்டு அதிபர் செலன்ஸ்கி ஆற்றிய உரையில ரஷ்ய முன்னேற்றத்தை உறுதியுடன் தடுத்து நிறுத்தி 2025 ஆண்டுக்குள்ள வெற்றிவாக சூடப்போவதாக சூளுரைத்திருந்தார். மேலும் உக்ரைனுக்கு அமெரிக்கா தந்த ஏவுகணை தீவிரமடையும் ரஷ்யா உக்ரைன் போர். கடந்த 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடங்கியது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவுடன் உக்ரைனும் பதிலடி கொடுத்து வரும் நிலையில 2 வருடங்கள் ஆகியும் போரின் தீவிரம் குறையவில்லை. இந்த நிலையில் தான் ரஷ்யாவின் எல்லைக்குள்ள சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் உக்ரைன் படைகள் நுழைந்ததாக தகவல் வெளியானது. சமீபத்தில் மாஸ்கோ மற்றும் ரஷ்யாவின் பெட்சில் உள்ள ராணுவ தளத்தின் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. உக்ரைன் மேற்கொண்ட தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ரஷ்ய தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்புகளை குறிவச்சு 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. மேலும் கருங்கடலில் உள்ள பாம்புத்தீவு அருகே ரஷ்ய ராணுவத்துடன் உக்ரைனிய படைகள் கடுமையான மோதல ஈடுபட்டு வராங்க. இதுல யூனிசெஃப் வெளியிட்டிருக்கும் தகவலின்படி ரஷ்யா உக்ரைன் போர் 1000 நாட்கள் எட்டு நிலையில ஏகப்பட்ட பேர் இறந்துள்ளனர். இந்த போர்ல அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது தொடர்பான புதிய கொள்கையில புதின் கையெழுத்திட்டுள்ளார். அணு ஆயுதம் இல்லாத நாடு அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாட்டுடன் கூட்டணி வைத்து ரஷ்யா மீது போர் தாக்குதல் மேற்கொண்டா பதிலுக்கு அந்த நாட்டின் மீது ரஷ்யாவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துல்லியமாக தாக்கும் ஏவுகணையில உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது அமெரிக்காவில் ரஷ்யாவுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதாவது நீண்ட தூரம் சென்று தாக்கும் இலக்கை குறி வச்சு தாக்கும் JASSM வகை ஏவுகணையை அந்த நாடு உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது. 1100 கிலோ எடை கொண்ட இந்த ஏவுகணையில 453 கிலோ அளவுக்கு வெடிப்பொருட்களை நிரப்ப முடியும். இதனால குறைஞ்சபட்சம் 370 கிலோமீட்டர் அதிகபட்சமாக 900 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தாக்கல் நடத்த முடியும். மேலும் இந்த ஏவுகணையால உக்ரைனில் இருந்து ரஷ்யாவின் 30 விமான தளங்களை குறிவச்சு அழிக்க முடியும். அதே நேரம் கடன் தள்ளுபடி, இளைஞர்களுக்கு ஜாக்பாட், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தரமான ஸ்கெட்ச். உக்ரைனுக்கு எதிரான போர்ல ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. இதற்காக ரஷ்ய ராணுவத்தில் சேர்பவர்களின் கடன் தள்ளுபடி செய்யப்படும். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அறிவித்துள்ளார். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கூட்டாக உருவாக்கிய அமைப்பு நேட்டோ ஆகும். இந்த அமைப்புல உக்ரைன் நாடு சேருவதற்கு விருப்பம் தெரிவித்தது. ஆனா உக்ரைன் அந்த அமைப்புல சேர்ந்தா தனது எல்லைகள்ல பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும் என ரஷ்யா நினைத்தது. இதையடுத்து ரஷ்யா உக்ரைனை பலமுறை எச்சரித்து வந்தது. ஏனோ உக்ரைன் ரஷ்யா பேச்சை கேட்காம நேட்டோவில் சேருவதற்கு முயன்றது. முக்கியமாக ரஷ்யா உக்ரைன் போர். இதையடுத்துதான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உக்ரைன் மீது கடந்த 2022 ஆண்டு போர் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து உக்ரைன் மீது ரஷ்யா தனது ராணுவ பலத்தை வெளிப்படுத்தி வருகிறது. உக்ரைன் தலைநகர் மற்றும் அண்டை நகரங்களை குறிவச்சு ரஷ்ய ராணுவம் தாக்கல் நடத்தி வருது. இதுல ஏராளமானோர் இதுவரை கொல்லப்பட்டனர். ஏனோ இந்த போர் முடிவுக்கு வரல. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் தீவிரம் காட்டி வருது. பிரதமர் மோடி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இரு நாடுகளுக்கு சென்று அமைதி பேச்சுவார்த்தை குறித்து ஆலோசித்து வந்தார். மேலும் அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அடிபட்டு வருகிறது. ஆனா உக்ரைனும் ரஷ்யாவும் போரில் இருந்து பின்வாங்க எண்ணம் இல்லாமல் உள்ளது. இதனால 1000 நாட்களை கடந்து போர் நடைபெற்று வருகிறது. முக்கியமாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்யா மீது நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்கினார். இதையடுத்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் தனது ராணுவத்துக்கு ரஷ்யா மீது தாக்குதலை தீவிரப்படுத்த உத்தரவிட்டார். இதனால ஆத்திரமடைந்த ரஷ்யா அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகளை எச்சரித்திருந்தது. மேலும் கடந்த வாரம் திடீரென ரஷ்யா உக்ரைன் மீது கண்டமிட்டு கண்டமாயும் ஏவுகணைகளை கொண்டு தாக்கல் நடத்தியது. இதுல உக்ரைனின் பெரும் பகுதி சேதமடைந்தது. ஏனோ உக்ரைன் போர்ல இருந்து பின்வாங்கவில்லை. அமெரிக்காவின் அடுத்த
அடுத்த அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவு கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கார். இந்த நிலையில் தான் ரஷ்யா தனது ராணுவத்தை பலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு புதிய திட்டம் ஒன்றை ரஷ்யா தீட்டியுள்ளது. அதன்படி ரஷ்ய ராணுவத்தில் உக்ரைனுக்கு எதிரான போர்ல இணையும் இளைஞர்களின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய ராணுவத்தில் சேரும் இளைஞர்களுக்கு தலா $97,835 கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதற்கான அரசாணையில ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கையெழுத்திட்டுள்ளார். இதன் மூலம் ஒரு நாட்கள்ல ரஷ்ய ராணுவத்தில் வீரர்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும். ஏற்கனவே கடன் வாங்காதவர்களும் திரும்பவும் வாங்கிக்கொள்ளலாம் எனவும் கூறப்படுகிறது. அதே நேரம் படை வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்புவது தொடர்பில் பிரான்ஸ், பிரித்தானியா ஆலோசனை. ஐரோப்பிய படைகளை உக்ரைனுக்கு அனுப்புவது தொடர்பில் பிரான்சும் பிரித்தானியாவும் ஆலோசனை நடத்தி வருவதா பிரபல பிரெஞ்சு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. பிப்ரவரியில மேற்கத்திய நாடுகளின் படைகளை உக்ரைனுக்கு உதவியாக போரிட அனுப்புவது குறித்து பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவேல் மேக்ரான் கருத்தரித்தார். அவரது கருத்துக்கு சில ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த நிலையில் தான் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஐரோப்பிய படைகளை உக்ரைனுக்கு அனுப்புவது தொடர்பில் மீண்டும் விவாதங்கள் துவங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேக்ரானும் பிரித்தானியா பிரதமரான கேர் ஸ்டாமரும் சமீபத்தில் பிரான்ஸ்ல சந்தித்த நிலையில ஐரோப்பிய படைகளை உக்ரைனுக்கு அனுப்புவது தொடர்பில் மீண்டும் விவாதங்கள் துவங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் நேற்று ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்த பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் உக்ரைனுக்கு படைகளை அனுப்புவதில் தங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை என்று கூறியுள்ளார். என்றாலும் உக்ரைனுக்கு பிரித்தானிய படைகளை அனுப்பும் திட்டம் எதுவும் இல்லை என பிரித்தானிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் நாய்ஸ் பாம்பிங் ஒளி தாக்குதல் புதுமுறையில தென்கொரியாவை அச்சுறுத்தும் வடகொரியா மற்றும் தென்கொரியா இடையே மோதல் பல காலமாகவே நிகழ்ந்து வருகிறது. மேலும் மோதல் கொண்ட இரு நாட்டுக்கும் இடையே உள்ள எல்லையில பதட்டம் மேலோங்கி இருக்கும். வடகொரியா தென்கொரியாவை தொடர்ந்து பல வகைகளை அச்சுறுத்தி வருகிறது. அணு ஆயுதங்களை வைத்து மிரட்டும் வடகொரியாவை நாம் அறிந்திருந்தோம். ஆனா புது வகையில ஒளியை ஆயுதமாக கொண்டு தற்போது வடகொரியா களமிறங்கி இருக்கிறது. இந்த நூதன ஒளி ஆயுதம் வேறொன்றும் இல்ல, வெறும் ஒளிபெருக்கிகள் தான். பெரிய ஆயுதங்களை விட்டுவிட்டு ஒளிபெருக்கி கொண்டு என்ன தாக்குதல் நடக்க போகிறது என்று தோன்றுகிறது அல்லவா? இந்த சவுண்ட் பாம்பிங் எனப்படும் தாக்குதல் தென்கொரியாவின் எல்லையில் உள்ள டேங்ஸிங் கிராமத்தில் டீசோன் என்று சொல்லப்படக்கூடிய ராணுவமயமாக்கப்பட்ட பகுதியை குறிவைத்து நடத்தப்படுகிறது. வடகொரியாவின் எல்லையில அந்த ஒளிபெருக்கிகளை வைத்து அவற்றின் மூலம் பல வினோதமான மற்றும் பயம் எழுப்பக்கூடிய சத்தங்களை வடகொரிய படையினர் எழுப்புகின்றன. ஓனாய் ஊழையிடுவது, பேய்கள் அலறுவது, பீரங்கி தாக்குதல், வாகனங்கள் மோதிக்கொள்ளும் சத்தம் போன்ற காதுகளை கெடுக்கும் சத்தங்கள் எழுப்பப்படுகிறது. இதனால டேங்ஸிங் கிராமத்தில் வசிக்கும் மக்களின் அன்றாட வாழ்வு பாதிக்கப்படுகிறது. மேலும் அந்த கிராமவாசிகளை மனதளவில் சீர்குலை செய்து அவர்களை துன்புறுத்துவதே இத்தகைய தாக்குதலின் நோக்கமாக கூறப்படுகிறது. இந்த முறைக்கு பெயர் தான் சவுண்ட் பாம்பிங் என்கின்றன. வடகொரியா கடந்த ஜூலை மாதம் 24 மணி நேரத்தில் இடைவிடாம இத்தகைய தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. கிம் ஜாங் உன் அரசின் இது போன்ற தாக்குதல் உலகம் முழுவதும் போர்க்காலங்கள் நடக்கும் என கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க காசாவின் மக்கள் தொகையை பாதையாக குறைக்க வேண்டும் இஸ்ரேல் அமைச்சர் சர்ச்சை கருத்து. காசா பகுதியை மொத்தமாக வெற்றி கொள்ள வேண்டும் என்றும் அந்த வார்த்தைக்கு நாம் பயப்படக்கூடாது என்றும் நிதி அமைச்சர் பெசல் திங்கட்கிழமை பிற்பகல் ஏசியா கவுன்சில் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் விவாத கருத்துக்களை முன்வைத்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்கவிருக்கும் நிலையில காசா பகுதியை மொத்தமாக வெற்றி கொள்ள வேண்டும் என்றும் ஒரு அரிய வாய்ப்பு உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர் இன்னும் 2 ஆண்டுகளில் காசாவின் மக்கள் தொகை பாதியாக குறையும் என்றார். இஸ்ரேலில் தீவிர தேசியவாத மத சியோனிச கட்சியை வழிநடத்தும் ஸ்மோட்ரிச் சமீப மாதங்களில் தனது கருத்துக்களால சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் பாலஸ்தீனிய பிரதேசத்தில் உள்ள இஸ்ரேலிய பயண கைதிகளை விடுவிக்க 2 மில்லியன் காசா மக்களை பட்டினி கிடப்பது நியாயமானது என்ற அவரது கருத்து சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மட்டுமின்றி நவம்பர் 14ஆம் தேதி மனித உரிமை அமைப்பு ஒன்று வெளியிட்ட அறிக்கையில காசா மக்களை கூட்டமாக வெளியேற்றும் இஸ்ரேல் நடவடிக்கை என்பது மனித குலத்துக்கு எதிரான குற்றச்செயல் என சாடியிருந்தது. ஆனா அந்த குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் நிராகரித்து பொய்யான தகவல் என்றும் விளக்கமளித்தது. இஸ்ரேல் நடவடிக்கை என்பது இன அழிப்புக்கு ஒப்பாக என்று மனித உரிமை அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. காசாவில் குடியிருக்கும் 2.4 மில்லியன் மக்களை கட்டாயமாக வெளியேற்ற வேண்டும் என்று பெசல் மற்றும் இன்னொரு தீவிர வலதுசாரி அமைப்பான கிவிர் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். ஜனவரி மாதம் தெரிவிக்கப்பட்ட இந்த கருத்தை அமெரிக்கா உடனடியாக புறந்தள்ளியது. இது பொறுப்பற்ற கருத்து என்றும் விமர்சித்துள்ளது. 1967 காசா பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்து 2005 வரை அங்கு படைகளையும் இஸ்ரேலிய மக்கள் குடியேறுவதையும் ஊக்குவித்தது. ஆனா அங்கிருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேறியிருந்தாலும் காசா பிரதேசத்தின் மீது முட்டுக்கட்டையை வீழ்த்து வந்தது. இந்த நிலையில் தான் கடந்த 2007 பாலஸ்தீன அதிகாரத்தின் விசுவாசிகளை வெளியேற்றிய பின்னர் ஹமாஸ் படைகள் காசாவில் மொத்த